ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னா ஹோல் முட்டி எடுத்து மாற்றுறது கிடையாது. கொஞ்சம் மாறினா கூட என்ன ஆகும், இல்லை ஆல் த மூவ்மெண்ட் வில் பி ராங். அதில் ஒர்ஸ்ட் கேசஸ் தான் நம்ம ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். நம்பர் 1 இஸ் டோன்ட் ஓவர் வெயிட் இருக்கக்கூடாது. நீங்கள் டோனி கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி சொல்ல முடியுமா? ஒன்றுக்கு ஒன்று தேயும் போது ஒரு மாதிரி பெண்ட் பண்ணிட்டு இப்படியே உட்காந்து நீங்கள் ஃபோனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 93402612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் அண்ட் ட்ராமா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நந்த்குமார் சார் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினா என்ன, அது யாருக்கெல்லாம் தேவைப்படணும், நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறதா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. ஆல் வெல், வெரி குட். ஓகே சார். சரி, நிறைய பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி என்ன நினச்சிருக்காங்கன்னா முட்டியை மாற்றி வச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த பொதுவாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினா என்னது சார்? நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினாக்கா யாருக்கு வேணும் எதுன்ற போது, இந்த ஜாயிண்ட் எனி ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூமெண்ட் இருக்கும் ஜாயிண்ட்டில். அதை சுற்றி லிகமெண்ட்ஸ் ஆர் ஹோல்டிங் த 2 போன்ஸ். அந்த 2 போன் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிவிட்டு மூமெண்ட் இருக்கும்போது நமக்கு நார்மலாக ஒன்றும் தெரியாது, என்ன வலிக்குதா, எந்த எப்படி நிற்கிறோம், எதுவுமே தெரியாது. பட் பாடி கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங். அப்போது எங்கே சர்ஜரி தேவைன்னா, அந்த மூமெண்ட் வலி இருக்கும்போது, இல்லை அவங்களால நடக்க முடியாமல் தடுமாறுறாங்க, அந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சுனாக்கா தென் வி நீட் த சர்ஜிக்கல் கரெக்ஷன். அதே சமயத்தில் டிஃபார்மிட்டி, சப்போஸ் ரொம்ப கோணியாக இருந்தது, அவங்களால நடக்கும்போது ரொம்ப வலி அண்ட் மாடிப்படி ஏற முடியல, அந்த மாதிரி இருந்ததுன்னா டே டு டே லைஃப் டிஃபிகல்ட்டிஸ் வந்ததுனாக்கா தென் வி ஹேவ் டு திங்க் ஆஃப் சம் ட்ரீட்மெண்ட். அதில் ஒர்ஸ்ட் கேசஸ் தான் நம்ம ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். நாட் இன் த பிகினிங்கில் தேர் ஆர் மெத்தட்ஸ் டு கரெக்ட் இட், இல்லையா? தென் அதில் எப்போ நீங்கள் ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா ஃபுல்லாக தேஞ்சு போயிடுச்சுனாக்கா, ஒரு சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸோட ஃப்ரிக்ஷன் ஆகிடுச்சுனாக்கா அப்போ பண்ணுவோம். சப்போஸ் திஸ் இஸ் அ மாடல் ஆஃப் அ நீயில் என்ன ஆகும், இது தை போன், இது லெக் போன், இதை கவர் பண்ணி நம்ம ஜவ்வுன்னு சொல்கிற மாதிரி காட்லேஜஸ் ஆர் தேர் ப்ளஸ் மெனிஸ்கஸ், இதெல்லாம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். மெனிஸ்கஸ் அண்ட் ஆல்சோ மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்போ இதில் எல்லா மூவ்மெண்ட் உண்டு. இட்ஸ் எ ஹிஞ்ச் ஜாயிண்ட், மாடிஃபைட் ஹிஞ்ச் ஜாயிண்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா மூவ்மெண்ட் இந்த சைட்வைஸும் இருக்குது, பெண்ட் அண்ட் ஸ்ட்ரைட்டும் இருக்குது. இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் வலி இருந்ததுன்னா எப்படி பேஷண்ட்டை டே டு டே லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அந்த வலி எதனால் வரும்னா, போன் மேலே இருக்க காட்லேஜும் ஜவ்வுன்றது தேய்ச்சி போயிட்டே போகும். அது தேய போன் வில் பிகம் வெரி சென்சிட்டிவ். போன் ஹஸ் காட் லாட் ஆஃப் நர்வ் சப்ளை. பட் காட்லேஜ் ஸ்மூத்தாக இருக்கும், அது வலி தெரியாது. அதனால் அவங்க நல்லா நம்ம எல்லாமே பண்ண முடியுது. பெண்ட் பண்ணுறது, உட்கார்றது, ஓடுறது, அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த காட்லேஜ் டேமேஜ் ஆகிட்டுனா அது போனை எக்ஸ்போஸ் பண்ணும். அப்போ அதே மாதிரி கீழையும் போனை எக்ஸ்போஸ் பண்ணிச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று தேயும் போது ஒரு மாதிரி க்ரீக்கி நாய்ஸ் வரும். அதே மாதிரி கை வச்சோன்னா தேயிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ். அதனால் என்ன ஆகுன்னா, போன் டச் ஆகும்போது ரொம்ப வலி வரும். நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, இல்லை மூவ்மெண்ட், எனி மூவ்மெண்ட் இட் வில் ஹர்ட். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அது பெயின் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு அந்த போன் டச் ஆகாத மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் தான் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னா ஹோல் முட்டி எடுத்து மாற்றுறது கிடையாது. ஓகே, அதில் என்ன பண்ணணும்னா சர்ஃபேஸ் மாத்திரை எடுப்போம். இந்த சர்ஃபேஸ் மாத்திரை கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி இந்த சர்ஃபேஸ் மாத்திரை எடுத்துகிட்டு அந்த போனை கவர் பண்ணிடுவோம் மெட்டலில். கீழே இருக்க போனையும் மெட்டலில் வச்சு கவர் பண்ணிடுவோம். நடுமையில் இந்த காட்லேஜ் இருக்கிறதுக்கு பதிலாக வி புட் அ ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின். அந்த பாலிஎத்திலின் உள்ளே போட்டாக்க அது ஸ்மூத்தாக இருக்கும், நோ ஃப்ரிக்ஷன், தேல் கெட் த ஃபுல் மூவ்மெண்ட் பேக். இது பண்ணும்போது, ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு பேலன்ஸை பண்ணிடுவோம். இந்த லிகமெண்ட்லாம் வச்சு கோணையாக, சப்போஸ் காமனஸ்ட் இப்படி இருக்கும், கோணையாக இப்படி இருக்கும் ஒரு பக்கமாக, அந்த இருக்கிறதுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணி இந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி நேர் பண்ணிடுவோம். அப்படி நேராகும்போது அது டிஃபார்மிட்டி கரெக்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, சர்ஃபேஸ் மசால் ரீப்ளேஸ் பண்ணுறங்காட்டி வி ஆர் கீப்பிங் ஆல் த மூமெண்ட்ஸ் பேக். அதாவது அவங்களுக்கு ஃபுல் ரொட்டேஷன், மூமெண்ட், இந்த பெண்டிங் எல்லாமே வரும். அவங்களுக்கு என்ன நார்மல் நீல் இருக்கோ அதுக்கு மிமிக் பண்ணுவோம். ஒரு கடவுள் கொடுத்தது எப்போவுமே நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியாது அந்த அளவுக்கு. பட் இட் வில் கம் வெரி க்ளோஸ். அரௌண்ட் 90% கரெக்ஷன் ஆகிடுச்சுன்னா கூட போதுமே. அவங்க டே டு டே லைஃப் வலி இல்லாமல் நடந்தாங்கன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். டிஃபார்மிட்டி இருக்கக்கூடாது. தே ஷுட் பி ஏபிள் டு டூ தர் நார்மல் ஆக்டிவிட்டீஸ். இதுதான் நம்ம எய்மே. எனி அப்போ எப்போவுமே எனி திங் வை வி டூ சர்ஜரி இஸ் டு கெட் பேக் டு த நார்மல் ஃபங்க்ஷன் அட் த ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் வித்தவுட் எனி பெயின். அந்த இதே நம்ம இப்போ ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டில் வெரி சக்ஸஸ்ஃபுல். எஸ்பெஷலி நீ ஜாயிண்ட் இஸ் வெரி குட். ஸோ இஸ் த ஹிப் ஜாயிண்ட். ஹிப் ஜாயிண்ட் இஸ் அ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஸோ என்ன பண்ணாலும் அது பியூட்டிஃபுல்லாக வரும். சேம் இஸ் வித் த நீ ஜாயிண்ட். இப்போ பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் it lasts for nearly 30-40 years if it is done correctly. That is the most important.
ஓகே, இப்போ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு வந்து யார் சார் அதிகமாக வராங்க? Yeah, I mean, if you see, mainly after 50-60 தான் ஏஜ் குரூப்பில் தான் வருவாங்க. அதில் ஈக்குவல் போத், பட் லேடிஸ் ஆர் மச் மோர் வி டூ. பார்த்தீங்கன்னா லேடிஸ் லெஸ் ஆக்டிவ் மோர், பட் சம்டைம் வி cannot really point like that. ஏன்னா ஜென்ஸும் வராங்க அதிகமாக. ஐ மீன் இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 60-40, 40-60 இப்படி தான் நடக்குதோ இல்லையா. வி சி ஈக்குவல் அமௌண்ட். எதனால்னா மென் வில் கெட் ஹர்ட், ப்ளே பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு ஏதாவது கேம்ஸ் எல்லாம் விளையாட்டு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுனாக்கா உள்ளே இருக்க காட்லேஜ் டேமேஜ் ஆகிடும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும் இந்த காட்லேஜ். அது டேமேஜ் ஆன பிறகு போனுடைய அலைன்மெண்ட் கொஞ்சம், ஏன்னா இது வெரி ப்ரிசைஸ், எல்லாமே ஒரு 0.0 மில்லிமீட்டர் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மாறினா கூட என்ன ஆகும், எல்லாம் ஆல் த மூவ்மெண்ட் வில் பி ராங். அப்போ வந்து அங்கேருந்து டேமேஜ் ஆகிட்டே வரும். ஸோ தெர் இஸ் ஃப்ரிக்ஷன் அண்ட் டேமேஜ் டு த காட்லேஜ். காட்லேஜ் டேமேஜ் ஆனாலே போன் இஸ் எக்ஸ்போஸ் விச் இஸ் கோயிங் டு காஸ் பெயின். அதனால் இட் இஸ் ஹேப்பனிங் இன் போத் திங் அண்ட் பட் ஆஃப்டர் 50-60 இயர்ஸ், ஏன்னா தட் இஸ் ஏஜ் ரிலேட்டட். சில பேருக்கு காட்லேஜே வந்து டேமேஜ் ஆகிடும் ஆன் இட்ஸ் ஓன் வித்தவுட் எனி இன்ஜுரி. தட் இஸ் த ஹெரிடிட்ரி, ஜெனட்டிக்லி. பார்த்திங்கன்னா ஒரு அம்மா பாட்டி அப்புறம் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வர்றது காமன். நீ பெயின் நடப்பாங்க. இல்லை சில பேருக்கு வந்து போர் லெக் இருக்கும், அப்படி வளைஞ்சிருக்கும். அவங்களுக்கெல்லாம் மோர் சான்சஸ் தட் வெயிட் டசன்ட் கோ இன் த சென்டர், ஒரு பக்கமாக அதிகமாக போய் டேமேஜ் ஆகிட்டே போயிடும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ். அதில் மோஸ்ட் காமன் ஃபார் திங் இஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகி அது கரெக்டாக ட்ரீட் பண்ணலன்னா அந்த சமயத்தில் இட் கேன் ஆல்சோ லீட் டு ஜென்ரல் டீஜெனரேஷன். ஓகே சார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அது முன்னாடி நீங்கள் என்னென்ன இதெல்லாம் சொல்லுவீங்க? ஜென்ரலி வி டெல் தம் எல்லாருக்குமே ஒரு கரெக்டான டிசிப்ளின் லைஃப் லீட் பண்ணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில், யூனோ, பிகாஸ் வாட் யூ ஆர் இன் 40 இஸ் கோயிங் டு கிவ் யூ யுவர் ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸ், இல்லைங்களா? அதனால் வெயிட் அதிகமாக போடக்கூடாது. நம்பர் 1 இஸ் டோன்ட் ஓவர் வெயிட் இருக்கக்கூடாது. செகண்ட்லி யூ மஸ்ட் டூ எக்ஸசைஸ் டு கீப் த போன் ஸ்ட்ராங். எல்லா போனும் ஸ்ட்ராங்காக வைக்கணும். அதே சமயத்தில் மசில்ஸும் ஸ்ட்ராங்காக வச்சு எல்லாம் பண்ண உங்களுக்குன்னு உங்கள் உடம்பை கவனிக்கிறதுக்கு 1 hour டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். யூ கான் சே நான் ரொம்ப பிஸி, அதை பண்ண முடியல, இதை பண்ணல. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆர் த worst actually. they get the maximum injuries and maximum problems. அதனால் you have to take care of your body for at least spending 1 hour, 1.5 hours a day. அப்படி பண்ணும்போது ஸ்லிம்மாக இருந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கனாக்கா அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து லெஸ் ஃபோர்ஸ் வில் கோ இன் டு த ஜாயிண்ட் அண்ட் டேமேஜும் கம்மியாகும். ஸோ ஐ அட்வைஸ் எவ்ரிபடி கீப் யுவர் பாடி ஃபிட். கரெக்டாக உங்கள் ஹைட்டுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. there is no need to fix a கேஜி, இவ்வளோ தான் இருக்கும் வெயிட், அப்படிலாம் கிடையாது. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள், ஃபிட், யூ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம். தட் வெயிட் அண்ட் தட் ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, மெயின் திங் டோன்ட் புட் ஆன் ஹெவி வெயிட் வேண்டாம். அதே சமயத்தில் யூ கீப் யுவர் எக்ஸசைஸ் அண்ட் கீப் த ஜாயிண்ட்ஸ் ஃப்ளெக்சிபிள் and you always use it. Laziness doesn't work. அதே மாதிரி நிறைய சில்ட்ரன் அப்புறம் அடல்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோமால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் என்னது சார்? பேசிக்கலி நத்திங். யூ கீப் ஆன் ஒரு ஜாயிண்ட்டை வந்து ஒரு பக்கமாக இப்படியே பெண்ட் பண்ணிவிட்டு இப்படியே உட்காந்து நீங்கள் ஃபோனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தட்ஸ் கோயிங் டு காஸ் ப்ராப்ளம். ஏன்னா இந்த நெக்கில் வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கோஸ் அண்ட் த மசில்ஸில். அதனால் என்ன பண்ணணும், வி டெல் தம் டோன்ட் கீப் பெண்டிங். எனிதிங் யூ வாண்ட் டு டூ கீப் இட் இன் ஹை. இந்த ஹை லெவலில் வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும். ஆமாம், கீழே குமிஞ்சிட்டே பார்த்தீங்கன்னா நெக் வில் ஹர்ட் பிகாஸ் ஆஃப் தட். அதுக்கு தான் அவங்களுக்குலாம் சொல்கிறோம், இஃப் யூஆர் இன் அ சாஃப்ட்வேர் ஆர் கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூ ஷுட் டேக் சம் ரெஸ்ட் இன் பிட்வீன். கம்ப்ளீட்டாக ஒரு 2 hours அப்படியே உட்காந்துட்டு நோ மூவ்மெண்ட் நெக் மாத்திரம் இருந்துன்னா இட்ஸ் கோயிங் டு காஸ் ப்ராப்ளம். பேசிக்கலி இட்ஸ் அ ஜென்ரல் நாலேஜ், நத்திங் டு டூ வித் டாக்டர்ஸ் திங். யூனோ, நாமளே பார்த்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. அடுத்தது அவங்க வந்து சில்ட்ரன்லாம் இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. தே டேக் த ஸ்மால் ஐபேட் ஆர் ஃபோன் அண்ட் கீப் பிளேயிங். தட்ஸ் நாட் குட். யூனோ, அதுக்கு பதிலாக தே ஷுட் கோ அவுட், ப்ளே அண்ட் டூ எக்ஸசைஸ். அப்படி பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இதுதான் மெயின் ரீசனே, பிகாஸ் ஆஃப் த பெண்டிங் த நெக். சார், இப்போ அதே மாதிரி டவுட்டாக இருக்குன்னா சர்ஜரி வந்து இந்த க்ரைட்டீரியா இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா சார்? சர்ஜரியா, எவ்ரி சர்ஜரி வி பிளான் இட். ஐ மீன் தெர் ஆர் க்ரைட்டீரியா. சில பேருக்கு பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. மெயின் திங், பெஸ்ட் திங் இஸ் தட் when you know not to do a surgery is the best surgeon really, you know. எல்லாத்துக்கும் எடுத்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. ஒன்றுக்கும் ஒரு மாதிரி. நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் நாட் த சொல்யூஷன். அதுக்கு முன்னால் வரதெல்லாம் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து வி கிவ் ஃபஸ்ட் அட்வைஸ், பில்ட் த மசில்ஸ் அண்ட் திங்ஸ் இந்த ஏர்லி ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இப்போல்லாம் என்ன வருதுனாக்கா வி கிவ் இன்ஜெக்ஷன் வரும். ஒரு சின்ன விஸ்கோ சப்ளிமெண்ட், ஒரு இன்ஜெக்ஷன் ஹைலூரோனிக் ஆசிட்,
அதை இன்ஜெக்ட் பண்ணிடுவோம் இந்த பிகினிங் ஸ்டேஜில். வி டோன்ட் கோ ஃபார் சர்ஜரி. அது இட் வில் டேக் தம் குவைட் அ பிட். தென் ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் வி கிவ் பிஆர்பி, தட் இஸ் அ பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அந்த செல்ஸ் வாட் இட் டஸ் இஸ் இன்ஜெக்ட் பண்ணோன்னா இட் வில் ஹேவ் த க்ரோத் ஃபேக்டர் அண்ட் லியூகோகைன்ஸ். லியூகோகைன்ஸ் பண்ணும்போது அது வந்து பெயினை டிசால்வ் பண்ணிடும், பெயினை வந்து கம்மி பண்ணிடும். அடுத்தது வந்து இந்த க்ரோத் ஃபேக்டர் வில் ரிப்பேர் த cartilage. We are giving it in a higher dosage. And that way, the beginning stage, we can treat like that without surgery. அதுக்கும் தாண்டி போச்சுன்னா we do arthroscopy. அதாவது சின்ன ஹோல் வழியாக பண்ணிவிட்டு வித்தவுட் ஓப்பனிங், அதில் எல்லா டேமேஜ் ஆன இடத்துலலாம் கார்ட்லேஜ் ரீப்ளேஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் ஆன் த டேபிள் சேம் டே. ஃபஸ்ட்டு வந்தது வந்து கார்ட்லேஜ் எடுத்துகிட்டு க்ரோத் கல்ச்சர் பண்ணிவிட்டு வி இன்ஜெக்ட். அது ஓல்டன் டேஸ். இப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நான் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்லேருந்து கார்ட்லேஜ் எடுத்துகிட்டு அந்த சமயத்தில் அந்த எங்கெங்கே டேமேஜ் இருக்கோ அதில் உள்ள கார்ட்லேஜ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவோம். அப்புறம் வி ஃபிக்ஸ் இட் வித் த ஹெப்பரின் இது பிளட் இது ஃபைப்ரின் கிளாட் உள்ளே போட்டோன்னு ஃபிக்ஸ் ஆகிரும். அப்புறம் பிஆர்பி கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் அனதர் ஸ்டேஜ். அதுக்கப்புறமும் தாண்டி வந்ததுனாக்கா தென் வி டூ த நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஸ்டேஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட், க்ரைட்டீரியா இஸ் டிஃப்ரெண்ட் டு த டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ அக்கார்டிங் டு த பேஷண்ட் வி ஹவ் டு சேஞ்ச். ஓகே சார், இவ்வளோ சொன்னீங்க. உங்ககிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோனி கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி சொல்ல முடியுமா? Oh, that is great. See, there are celebrities and icons for certain reason, and when we get along and they're also interested in doing exercise and things like that. And we were in the same gym and working out regularly. So he became a good friend and we all work out with everybody. Then it is a nice experience because he's a lovely gentleman. Because that's the best part. Because he's also in the army. He's been given a colonel, I think, And I am also from the background of army college. Our medicine, I studied from AFMC, that is Armed Forces Medical College. So we got on well because of that. And it's a lot of fun. Of course, you enjoy with. ஓகே, ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினா என்ன, அது யாரெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்ஸ் முரளி. ஆல் தி பெஸ்ட். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.